அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல பேரோட வாழ்க்கையில பணம் இருக்கும், சொத்து இருக்கும், நல்ல வேலை இருக்கும், நல்ல குடும்பமும் இருக்கும். ஆனால் மனநிலை சமநிலையா இருக்காது. அதாவது சந்தோஷம் அப்படின்றது இருக்காது. ஒரு உண்மையான சந்தோஷம் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு இருக்காது பல பேருக்கு. ஏன் இப்படி நடக்குது? எதனால இப்படி நடக்குது? ஏன் இதெல்லாம் நடக்கணும்? இப்படி சந்தோஷம் அப்படின்றது தோஷமாகிறதே ஏன்? பல பேருக்கு அப்படிதான் இருக்கு. ஜோதிட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, சந்தோஷம் கெட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு கிரகம் மட்டுமே காரணமெல்லாம் இருக்காது. இந்த உலகத்துல எதுவுமே தனியா செயல்பட முடியாது, ஒன்னோட ஒண்ணு இணைந்துதான் செயல்பட முடியும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த வகையில இந்த ஜாதக அமைப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய தசா புத்தி, கோச்சாரம், கிரக சஞ்சாரம், இந்த காரணங்களால தான் மனிதனுக்கு சந்தோஷம் அப்படின்றது கெட்டு போகுது. அந்த வகையில முதல்ல பாத்தீங்கன்னா, ஜாதக அமைப்பு எந்த மாதிரி இருந்தால் சந்தோஷம் அப்படின்றது கெடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம், ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சந்திரனோட ராகு சேர்ந்து எங்க இருந்தாலும் சரி, அதை நம்ம கிரகண தோஷம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு சந்திரன் பிளஸ் ராகு சேர்ந்து இருந்தால் அவங்க மனசுலதான் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். எல்லா வசதிகளுமே இருந்தாலுமே, மற்ற கிரக அமைப்பு படி எல்லா வசதியும் இருந்தாலும் சரி, மனசளவுல பாத்தீங்கன்னா ஒரு திருப்தி அப்படின்றது இருக்காது. தேவையில்லாத சந்தேகம், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் அதிகமாகும். அதாவது சந்திரன் பிளஸ் ராகு சேர்ந்திருந்தா, இந்த ரஜினி படத்துல ஒரு டயலாக் வரும் தெரியுங்களா? பொண்டாட்டி, குழந்தைங்க, மாமே, மச்சான்ற உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வெந்துட்டு போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு மனநிலையோட தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, சந்திரன் பிளஸ் கேது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சந்திரன் பிளஸ் கேது ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருந்தா, எந்த பாவகத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி, இதான் பலன். தனிமைய அதிகமா விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது குடும்பத்தோட சேர்ந்து இருந்தாலும் சரி, மனசளவுல ஒரு தனிமை அப்படின்ற ஒரு தனிமையில இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வோட தான் இவங்க வாழ்க்கை அப்படின்றதே இருக்கும். இவங்களோட வாழ்க்கையில எப்பவுமே ஏதாவது ஒரு வெறுமை, ஒரு வெறுப்பு உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். இது சந்திரன் பிளஸ் கேது சேர்ந்திருந்தா. அடுத்ததா ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா, சனி பிளஸ் சந்திரன் சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் சரி, அல்லது சந்திரனை மட்டும் சனி பார்த்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மனச்சோர்வு, மனசு சுறுசுறுப்பா அடிக்கடி இருக்காது. வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே, பல விஷயங்களை தாமதமா தான் பண்ணுவாங்க, லேட்டா தான் பண்ணுவாங்க. இவங்க வாழ்க்கையில அதிகமான பொறுப்புகளை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க இப்போ
எந்தெந்த விஷயத்தை எந்தெந்த இடத்துல செய்யணுமோ அந்தந்த இடத்துல செய்யணும். எதை எதை எப்பப்போ செய்யணுமோ அதை அப்பப்போ செய்யணும். அப்பதானே சரியா இருக்கும் வாழ்க்கையில. இந்த சந்திரன் சனி சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிக்க வேண்டிய நேரத்துல கூட சிரிக்க வேண்டிய இடத்துல கூட சிரிக்க முடியாத அளவுக்கு இவங்களுக்கு வாழ்க்கை அப்படின்றது சுமையாக இருக்கும், சுகமாக இருக்காது. இல்ல எனக்கு இப்படிதான் இருக்கேன், நான் சந்தோஷமா தானே இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் அது அப்பப்போ வந்துட்டு போகக்கூடிய ஒரு தென்றல் காற்று மாதிரி தான் இருக்கும். அப்பப்போ வரும் சந்தோஷம், வரும் போகும், அவ்வளவுதான். யாருக்கும் இங்க நிலையான சந்தோஷம் இருக்காது. ஆனா சந்தோஷம் அப்படின்றது வெறும் தோஷம் அப்படின்ற மாதிரி அதிக அளவுல இவங்களுக்கு எல்லாம் இருக்கும். இன்னொரு ஒரு சில அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் அல்லது ராகு அல்லது கேது 4ஆம் பாவகத்துல எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல இருந்தாலும் சரி அல்லது பார்த்தாலும் சரி, மற்ற பாவகிரகத்தோட பலமா சம்பந்தப்பட்டு அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடும்பம் அப்படின்ற வகையில சந்தோஷம் அப்படின்றது இருக்காது. மன நிம்மதி குறைவாதான் இருக்கும். சொந்த வீட்டிலே இருந்தாலும் சரி ஒரு நிம்மதின்றது இருக்காது. நிம்மதியா இருக்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், சந்திரன் 6ஆம் பாவகம் அல்லது 8ஆம் பாவகத்துல இருந்தால் அல்லது 12ஆம் பாவகமும் இந்த பாவகத்துல இருந்து பலவீனமாயிட்டார்னா மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் தூக்கமின்மை அப்படின்றது வாழ்க்கையில அதிகமா இருக்கும். சரியா தூங்கலைனால எப்படிங்க ஒரு சந்தோஷம் இருக்க முடியும் வாழ்க்கையில? தூக்கம் இல்லைன்னா சந்தோஷம் அப்படின்றது இருக்காது. கவலை, ஒரு பயம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்கு அடிக்கடி இருக்கும். யாருக்கு? சந்திரன் லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் பாவகங்கள்ல பலகீனமா சந்திரன் இருக்கக்கூடியவங்களுக்கு. அடுத்ததா ஒரு ஜாதகத்துல சனி பகவான் அதிகமா மற்ற பாவகிரக சம்பந்தம் இருந்து, பாவகிரகம்னா யார் யாரு? சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது. ஒரு ஜாதகத்துல சனி பகவான் மற்ற பாவகிரக சம்பந்தத்தோட பலமா இருந்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சனி தசா புத்தி நடக்கும் போது, சனி தசா புத்தி அதாவது திசைனா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் சந்தோஷ குறைவு, புத்தினா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், அந்தரம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல சனி பாவகிரக சம்பந்தம் பலமாகி மற்ற கிரகத்தோட இந்த பாவகிரகத்தோட சம்பந்தத்தோட பலமா இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த சனி திசை நடக்கும் பொழுது அல்லது புத்தி நடக்கும் பொழுது பொறுப்புகள் அதிகமாகும். வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்றத விட கடமைகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். குடும்பம் சார்ந்த உறவுகள்லயும் எப்பவுமே ஏதாவது ஒரு சிக்கல், பிரச்சனை, மனஸ்தாபம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்ததா இதே மாதிரி ஒரு அமைப்புல ராகு பகவான் இருந்து தசா நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மனக்குழப்பம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். தவறான முடிவுகளால வாழ்க்கையில அதிகமான ஒரு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க யாரு மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களாலேயே ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. அதே மாதிரி கேது பகவான் மற்ற பாவகிரக சம்பந்தத்தோட பலமாகி அவரோட திசை நடந்தா அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு விரக்தியான மனநிலை தான் வரும். பல பேர் பாத்தீங்கன்னா எல்லா வசதியும் இருந்தும் ஆன்மீகத்தை நோக்கி ஓடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான். இந்த கேது திசை நடக்கிறவங்க பல பேர் பாத்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த விஷயத்துல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. உறவுகளை விட்டு ஓடணும்னு தான் நினைப்பாங்க. உறவுகளோட ஒட்டி வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல 8, 12ஆம் பாவகம் பலமா சம்பந்தப்பட்டு தசா புத்திகள் நடக்கும் போது வாழ்க்கையில எதிர்பாராத பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப அதிகமா வரும். அதனால மன அமைதி
சந்தோஷம் அப்படின்றது கெடும். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா கோச்சாரம், அதாவது கோச்சாரம். கோச்சாரத்துல எந்த கிரகங்கள் எங்கே போகும்போது ஒருத்தருக்கு சந்தோஷம் அப்படின்றது கெடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7.5 சனி நடக்கும் பொழுது ஒரு மனிதன் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 7.5 சனியில முதல் 2.5 வருடம் விரயச்சனி, அடுத்த 2.5 வருடம் ஜென்ம சனி, அடுத்ததா பாதச்சனி. இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமாகும். பணம் சார்ந்த விஷயத்துல ஒரு நெருக்கடியான சூழ்நிலையா இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயத்துல கவலைகள் அதிகமாகும். ஆனா ரொம்ப மோசமானது ஜென்ம சனி மட்டும்தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய ஒரே சனி ஜென்ம சனி தான். மற்ற சனி எல்லாம் ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனா சந்தோஷம்ன்றது கெடும். அதிகமா கெடக்கூடியது ஜென்ம சனி தான். அடுத்ததா அஷ்டம சனி. அஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கு எதிர்பாராத தடை வாழ்க்கையில, பயம். அஷ்டம சனினா ராசி அல்லது லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல சனி பகவான் கோச்சாரத்துல சஞ்சாரம் செய்வது. இந்த கோச்சார பலன்றது லக்னத்திற்கும் உண்டு, ராசிக்கும் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராசிக்கு மட்டும்தான் கோச்சாரம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்ப இந்த அஷ்டம சனி காலத்துல எதிர்பாராத தடை, தாமதம், பயம், அதனால மன நிம்மதி குறைஞ்சு போயிடும். அடுத்ததா அர்த்தாஷ்டம சனி. இந்த காலகட்டங்கள்ல அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா லக்னம் அல்லது ராசிக்கு 4ஆம் பாவகத்துல சனி பகவான் கோச்சாரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் அப்படின்றது வரும். வேலையில அதிகமா ஒரு மன அழுத்தம் வரும். கோபமும் ரொம்ப அதிகமாகும். அதனால இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கும் போதும் சந்தோஷம் அப்படின்றது கெடும். அடுத்ததா ராகு பகவான் அல்லது கேது பகவான் லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 1, 5, 7, 8, 12 இந்த பாவகங்கள்ல போகும்போதும் மனநிலை சமநிலையா இருக்காது, சந்தோஷம் குறைவா இருக்கும். அதனால என்ன ஆகும்? குழப்பமாகும் மனநிலை. அதனால எடுக்கக்கூடிய முடிவுகள் உறவுகள் சார்ந்த விஷயத்துல பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். ஆனா ரொம்ப ரொம்ப அதிகமா இந்த சந்தோஷத்தை இழக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாமே சொன்ன இந்த அமைப்பு எல்லாமே ரொம்ப அதிகமா பாதிக்கப்படக்கூடியது. சந்தோஷம் தோஷம் அப்படின்னு யாருக்கு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் பிளஸ் ராகு, சந்திரன் பிளஸ் சனி, சந்திரன் பிளஸ் கேது. இப்போ நாம இவ்வளவு விஷயங்கள் சொன்னோம். இது எல்லாத்துக்குமே இப்படியே இருக்குமா அப்படின்னா, அதாவது ஜாதக அமைப்பு நான் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் அது பெருசா அனுபவிக்க முடியாது. ஜாதக அமைப்பு அப்படி இல்லாம தசா புத்தி சொன்ன மாதிரி வருதுன்னா அப்பவும் அதே நிலைமை தான். எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. இப்போ கோச்சாரம் சொன்னோம். இப்போ இந்த கிரகங்களுக்கு உண்டான பலன்களை இந்த கிரகங்கள் செய்யும். ஒரு கிரகம் மட்டுமே, ஒரு பாவகம் மட்டுமே ஒரு மனிதனை இயக்குவது கிடையாது. எல்லா பாவகமும் ஜாதகத்துல இயங்கும், எல்லா கிரகமும் இயங்கும். இந்த கிரகம் இதை செய்யும். ஜாதக அமைப்புல இருக்கும் போதும் அல்லது தசா புத்தி அந்தரம் நடக்கும் போதும் அல்லது கோச்சாரத்துல இந்த நிலைகள்ல போகும்போதும் இது நடக்கும். இப்போ இது நெகட்டிவ் விஷயங்கள் தான் இதுல நம்ம சொன்னோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் சந்தோஷம்தான். ஏன்னா அது நல்ல விஷயம் தானே. அப்போ நெகட்டிவ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கையா இருக்கலாம். எதையும் மாற்ற முடியாது. நாம நடக்கிறது நடக்கத்தான் போகுது. ஆனா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனநிலையை தயார்படுத்திக்கலாம். சினிமால வேணா ஒருத்தர் எழுதி கொடுத்த வசனத்தை ஒருத்தர் பேசியிருப்பாரு, சாகர நாள் தெரிஞ்சுட்டா வாழ்ற நாள் நரகம் ஆயிரும்ட்டு. அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு கெட்ட விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ முடியும்.
எதுக்குமே ஒரு தயாரா இருக்க முடியும், மனநிலையை தயார்படுத்திக்க முடியும். அதனால நெகட்டிவ் விஷயமா இருக்குன்னு பார்க்காதீங்க, முன்னாடி இந்த விஷயம் தெரியுதே நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஓகே, நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்றேன், கேளுங்க. நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊரு, ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை டைப் பண்ணி அனுப்புங்க. அல்லது ஜாதகம் இருந்தாலும் அதை போட்டோ பிடிச்சி அனுப்புங்க. உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி என்னவோ அதை கேட்டுருங்க. அந்த கேள்விக்கு மட்டுமே பதில் கிடையாது, மற்றபடி என்னுடைய பார்வைக்கு வந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நான் சொல்லுவேன். அப்புறம் நம்ம கிட்ட இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசணுன்றதெல்லாம் கிடையாது. அரை மணி நேரமா ஆகலாம், 1 மணி நேரமா ஆகலாம். அது அவங்களுடைய ஜாதகத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து. இந்த வகையில நம்ம கிட்ட பிரீமியம் சிஸ்டம் கிடையாது. ஆனா பிரீமியம் சிஸ்டமும் இருக்கு, அதை சொல்றேன் கேளுங்க. அப்புறம் இன்னைக்கு உங்களுடைய விவரங்களை அனுப்புனா இன்று அல்லது நாளை 2 நாள்ல ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு பலன் சொல்லிடலாம். பேசும்போது நம்ம என்னென்ன பலன் சொன்னோம் அப்படின்றத நீங்க ரெக்கார்டிங் போட்டுக்கலாம். பேசுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா மட்டும் பேசினா போதும். பிஸியா இருந்தீங்கன்னா உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். மறுபடியும் எப்ப ஃப்ரீயா இருப்பீங்களோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நம்ம பேசலாம். ஒரு ஜாதகத்துக்கு ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1051. இதுக்கு பிரீமியம் கிடையாது, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஆகலாம், இது பிரச்சனை இல்லை. இதே பிரீமியம் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல் 12 மணில இருந்து இரவு 12 மணி வரை ஒரு நிமிஷத்துக்கு 10 ரூபாய். நீங்க எத்தனை நிமிஷம் பேசி தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு அமௌண்ட். அது நீங்க ஜிபேல ஒரு 10 நிமிடத்திற்கு உண்டான பணத்தை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க போன் பண்ணலாம். இதுதான் நம்ம கிட்ட உள்ள பிரீமியம் சிஸ்டம். அந்த 1051 ரூபாய் கட்டி பார்க்கறது பிரீமியம் கிடையாது. நீங்க 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் கூட பேசலாம். உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த, உண்மையான விஷயங்களை உங்க ஜாதகத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த வீடியோல சொன்னது இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.